ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கு சொல்ல போற கதையின் தலைப்பு என்ன தெரியுமா? நான்கு நல்ல நண்பர்கள். இன்றைக்கான வேத வசனம் மார்க்கு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1லேருந்து 12ஆம் வரையுள்ள வசனம். வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். ஏசப்பா ஒரு நாள் கப்பர்நகம் என்ற ஊருக்குள்ள வந்தாங்க. ஊருக்குள்ள ஏசப்பா வந்திருக்காங்கன்னு கேட்ட அநேகர் நம்ம ஊருக்கு ஏசப்பா வந்திருக்காங்க, நம்ம ஊருக்கு ஏசப்பா வந்திருக்காங்கன்னு கூவி கூவி சொல்ல ஆரம்பித்தார்கள். அதை கேட்ட அநேகர் ஓடோடி வந்தாங்க. யாரெல்லாம் வந்தாங்கன்னு தெரியுமா? படிச்சவங்க வந்தாங்க, படிக்காதவங்க வந்தாங்க, ஏழைங்க வந்தாங்க, பணக்காரங்க வந்தாங்க, முடியாதவங்க வந்தாங்க, வியாதிசர் கூட ஏசப்பா பார்க்க வந்தாங்க. ஆனா இந்த ஊர்ல ரொம்பவே முடியாத ஒரு மனுஷன் இருந்தாங்க. அந்த மனுஷனுக்கு ஏசப்பா பார்க்கணும்னு அவ்வளவு ஆசை. ஏன்னா அவரால் ஏசப்பா பார்க்க கூட முடியாது, ஏன்னா அவரால் நடக்க கூட முடியாது. அவர் யோசிச்சாரு, நான் மட்டும் ஏசப்பா பார்த்துட்டேன்னா ஏசப்பா என்ன சுகமாக்கிடுவாங்களே, என் வியாதியெல்லாம் எனக்கு நீக்குவாங்களே, ஆனால் எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே அப்படின்னு நினைச்சாரு. ஆனா அவருக்கு உதவி செய்ய 4 நல்ல நண்பர்கள் இருந்தாங்க. உடனே அவங்க சொன்னாங்க, நாங்க உன்னை ஏசப்பா இருக்கிற வீட்டில் தூக்கிட்டு போறோமே அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு ஆலோசனை பண்ணாங்க. ஆலோசனை பண்ணது மாதிரி ஏசப்பா இருக்கிற வீட்டில் அந்த மனுஷனை பத்திரமா தூக்கிட்டு போனாங்க. ஏசப்பா இருக்கிற வீட்டில் அந்த மனுஷனை தூக்கிட்டு போனா ஏசப்பா இருக்கிற வீட்டை சுற்றி அம்பிட்டு கூட்டமா ரொம்பவே நிற்க கூட இடம் இல்லாமல் சுற்றி சுற்றி இருந்தாங்க. உடனே அந்த 4 நல்ல நண்பர்களும் யோசனை பண்ணாங்க. யோசனை பண்ணது மாதிரி ஓடெல்லாம் பிரித்து கயிறு கட்டி பத்திரமா அந்த மனுஷனை ஏசப்பா இருக்கிற வீட்டில் இறக்குனாங்க. ஏசப்பா அந்த மனுஷனை அன்போடு பார்த்தாங்க. அன்போடு பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன தெரியுமா? உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அந்த மனுஷனுக்கு ஒரே சந்தோஷம். ஏசப்பா இன்னொரு வார்த்தை கூட சொன்னாங்க. நீ படிக்க எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொன்னாங்க. இந்த மனுஷனுக்கு கை காலெல்லாம் சரியாச்சு. அசைச்சு பார்த்தான், கை அசைச்சு பார்த்தான், கால் அசைச்சு பார்த்தான், எல்லாமே சரியாச்சு. உடனே அவன் படிக்க எடுத்துக்கொண்டு நான் குணமாயிட்டேன் சந்தோஷத்தை வீட்டுக்கு போனான். அதை பார்த்த அநேகருக்கு ஒரே ஆச்சரியம், ஒரே சந்தோஷம். இத்தனை நாள் வியாதிப்பட்டிருந்த மனுஷனை ஏசப்பா சுகமாயிட்டாங்களே. அவங்கள விட அந்த 4 நல்ல நண்பர்களுக்கு தான் ஒரே சந்தோஷம். ஏன்னா அவங்க தானே ஏசப்பா கிட்ட அந்த ஃப்ரெண்டை கொண்டு போனாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏசப்பா கிட்ட கொண்டு வரீங்களா? வீட்டில் யாராவது வியாதிப்பட்டிருந்த ஏசப்பா கிட்ட கொண்டு வரீங்களா? மற்றவர்களுக்காக ப்ரேயர் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் இருக்கு, சொல்லட்டுமா? சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். நீதிமொழிகள் 17:17. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை சிநேகிங்க. இந்த ஸ்டோரி